Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு. மரவள்ளி கிழங்குல உள்ள மருத்துவ குணங்கள் அப்புறம் நன்மைகள் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல உள்ள சத்து மலச்சிக்கல் அப்புறம் குடல் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகிறது. குழந்தைகளுக்கு நரம்பு குறைபாடுகள் வராமல் இருக்க இந்த மரவள்ளி கிழங்கு ஹெல்ப் பண்ணும். அனீமியா போன்ற நோயெல்லாம் இது மரவள்ளி கிழங்கு குணப்படுத்தும். மரவள்ளி கிழங்குல நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இதனால் உடல் எடையை அதிகரிக்கணும் என்று நினைக்கிறவங்க மரவள்ளி கிழங்கு நிறைய சாப்பிட்லாம். அப்புறம் வேக வைத்த மரவள்ளி கிழங்கை நல்லா ஞாபக சக்தி, ஞாபக மறதி வியாதியிலேருந்து நல்லா காப்பாற்றும். அல்சர், மரவள்ளி கிழங்கு சூப் குடித்தா அல்சர்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இப்போது முறுமுறு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு தோல் உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒயிட்டாக. இதுதான் மரவள்ளி கிழங்கு கட் பண்ண நவீன மிஷின். இந்த மிஷின் ஸ்லைசர். இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம், எந்த திக்னஸ் சிப்ஸ் வேணும்னு சொல்லி. சிப்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம், ஆனால் மரவள்ளி ஸ்டிக்கு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அந்த நீடில் மாதிரி இருக்குல்ல, அதில் டாப்பியோக்காவை குத்தி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பிடிச்சிட்டு போனால் நம்ம கை கட் பண்ணாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், டாப்பியோக்கா ஸ்டிக்ஸ்லாம் எப்படி கரெக்டாக குச்சி குச்சியாக வந்திருக்குன்னு. இதை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ண நல்லா தண்ணியில் அலசி நல்லா எடுத்துக்கோங்க. அது பாருங்க, ஒயிட் கலரில் தண்ணியை தான் ஸ்டார்ச்சு. நல்லா வாஷ் பண்ண அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கையளவு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டிக்ஸ் மேலேயும் படுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் காஞ்ச பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் 150 to 180 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகணும். அப்போ தான் டாப்பியோக்கா ஸ்டிக்ஸ் நல்லா கரெக்டாக வேகும். இப்போ டாப்பியோக்கா அந்த ஸ்டிக்ஸை ஆயிலில் போட்டுக்கோங்க. நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் எல்லா சைடும் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நல்லா ஆயிலெலாம் ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிளேட்டு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் போட்டு. அதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போது மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முறுமுறு டாப்பியோக்கா சிப்ஸ் ரெடி. இது நீங்கள் நிறையா செஞ்சாலும் கொஞ்சமாக தான் வரும்.
அதனால் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோதான், முறுமுறு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.